திரைப்பட ஆய்வு ஆவணப்படம். தனிப்பட்ட கேள்விகள். உங்களை பற்றி ஒரு சில வார்த்தைகளில். என் பேர் கதிரவன். கல்லூரி பேராசிரியராக தமிழ் துறையில் பணியாற்றுறேன். பொற்றாமரை அப்படிங்கிற ஒரு மின் இதழை, தமிழ் மலையாள மாத இதழை நடத்திட்டு வரேன். விதை என்கிற ஒரு அமைப்பின் மூலமாக இலக்கிய கூட்டங்கள் ஒருங்கிணைக்கிறேன். இலக்கிய ஆர்வலர். இன்னும் கொஞ்சம் விளக்கமாக. என்ன சாதித்திருக்கிறேன் அப்படின்னா, நிறைய பேரை எழுத வச்சுருக்கேன், நிறைய பேரை படிக்க வச்சுருக்கிறேன். மொழிபெயர்ப்புகள் நல்லா செய்ய முடியுது. நம்மள்கிட்ட ஒரு வரையறை இல்லாததுனால சுதந்திரமாக நாம் தேர்ந்தெடுக்கிற படைப்புகளை தமிழ்லேருந்து மலையாளத்துக்கும், மலையாளத்துலேருந்து தமிழுக்கும் கொண்டு போக முடியும். சினிமாவுடன் உங்களுக்கு உள்ள தொடர்பு. நான் ஒரு குறும்படத்தில் நடித்திருக்கிறேன். மற்ற வகையில் திரைப்படத்துக்கு எனக்கு நேரடி சம்பந்தம் இல்லை. நிறைய திரைப்படங்கள் பார்ப்பேன். ஆனால் என்னோட படித்த, நான் பழகிய நிறைய பேர் திரைப்படத்தில் இருக்கிறாங்க, வெற்றி பெற்றவர்களாக இருந்தாங்க. சினிமாவை பற்றிய உங்கள் பார்வை. அது ஒரு மாய உலகம். இன்னொன்று, அது இந்த உலகத்துக்கு இணையான ஒரு படைப்பு உலகம். அங்கே நடக்கிற பொய்யெல்லாம் வெளியில் உண்மைன்னு நம்பி அதை பின்பற்றி ஏமாந்து போகிற ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாய உலகத்துக்கு வாழ்க்கையில் ஒரு சிறந்த நிலைக்கு வந்துடலாம்னு நம்பி போய் ஏமாந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. வெற்றி பெற்றவர்களும் இருக்காங்க. நான் என்னுடைய நண்பர்களில், என் வகுப்பு தோழர்களில் 2 பேரை வச்சே சொல்லுவேன். ஒருத்தன் அந்த இதில் போராடி, எளிதான வெற்றியில் போராடி வெற்றி பெற்றான். இன்னொருத்தன் போராடி இன்னும் வெளியில் வரவே இல்லை. அவனுடைய வாழ்க்கையை முழுக்க இருண்டு போச்சு. அதனால தான் அது ஒரு மாய உலகம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நினைவுகளில் அல்லது அனுபவங்களில் சினிமா. அது ஒரு நல்ல ஒரு ரசிகன்னு சொல்லலாம். என்னைய ரொம்ப நாள் கிண்டல் பண்ணுவாங்க. நான் சின்ன வயசில் குளிக்கணும்னா கூட இது ரஜினிகாந்த் போட்ட சோப்பு அப்படின்னா தான் போட்டுக்கிடுவேன், இது ரஜினிகாந்த் போட்டிருந்த சட்டைனா தான் போட்டுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு நினைவில் இருக்கிற வரைக்கும் இன்றைக்கும் எனக்கு ரொம்ப பிடித்தமான வாகனம் ஜீப்பு. ஏன்னா அன்னைய ஒரு ஆலயத்தில் ரஜினிகாந்த் அதில் தான் வருவார் அப்படிங்கிறதுனால. அதுதான் திரைப்பட நினைவுகள்னாக்கா, எனக்கு என்னோட அந்த 2 வயதா அல்லது 4 வயதா, எத்தனை வயதுலாம் எனக்கு தெரியல, அப்போ இருந்தே திரைப்படம் சார்ந்தவனாக, திரைப்படத்தால் கவரப்படுபவனாகத்தான் இருந்திருக்கிறேன். இன்றைக்கி கொஞ்சம் அரசியல் தெளிவெல்லாம் வந்ததுனால திரைப்பட ஆட்களை நம்புறதில்லைன்ற ஒரு நிலை வந்தாலும் திரைப்படம் ஒரு கவரக்கூடிய பொருளாகத்தான் இருக்குது. மற்ற கலைகளுடன் ஒப்பிடும்போது சினிமா பல கலைகளின் சங்கம். அதில் இருக்க நீங்கள் எல்லா கலையும் அதில் பார்க்கலாம். ஓவியக்கலை அதில் இருக்குது, எழுத்துக்கலை அதில் இருக்குது, இசைக்கலை அதில் இருக்குது, நாடகம் அதில் இருக்குது. அதனால் அதை ஒப்பிட முடியாது. அது எப்படி அப்படின்னாக்கா, பெரும் பணக்காரன் ஒருத்தனோட போய் ஒவ்வொரு ஊழியரையும் ஒப்பிடுவது போல். ஒரு அரசு அதிகாரி ஒரு வேலை செய்வார், ஒரு கல்வியில் இருக்க ஆசிரியர் ஒரு வேலை செய்வார், ஒரு கூலி தொழிலாளருக்கு அவருக்கு ஒரு திறமை இருக்கும். ஆனால் ஒரு திரைப்படம் என்பது இவர்கள் எல்லோரும் சேர்ந்த ஒரு கலவை. அதனால் மற்ற கலைகளோட திரைப்படத்தை நீங்கள் ஒப்பிடவே முடியாது அப்படின்றது என்னோட கருத்து. யாருடன் சேர்ந்து படம் பார்ப்பீர்கள்? 3மே இருக்குது. பெரும்பாலும் இரவு நேரங்களில் படம் பார்க்குறதுனால நான் மட்டும் தனியாக பார்ப்பேன். இப்போ மகன் 12ஆம் வகுப்பு தேர்வில் இருக்கிறதுனால மகனை சேர்க்கறதில்ல. இல்லாட்டி ஃபேமிலியாக கணவன் மனைவி பையனோடு தான் பார்ப்பேன். நண்பர்களோடு பார்க்குறதும் இருக்குது. நண்பர்கள் படத்துக்காகவே ஒரு சிறந்த படம் வருதுன்னா, எம்ஜிஆர் 23ஆம் புலிகேசி படத்தை நானும் என்னுடைய நண்பரும் தான் போய் பார்த்தோம். அதுபோல் அசுரன் படத்தை கௌதமனோடு தான் போய் பார்த்தேன். நண்பர்கள் மட்டும் கூட போய் தனியாக படம் பார்க்குறது இருக்குது. எந்த மாதிரி படங்களை பார்ப்பீர்கள்? எனக்கு துப்பறியும் திரைப்படங்கள் தான் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு அடுத்த நிலையில் வச்சு பார்க்கணும்னா நகைச்சுவை படங்கள் பிடிக்கும். ரொம்ப சீரியஸான படங்கள் பார்க்குறது பிடிக்கிறது இல்லை. உங்களுக்கு பிடித்த ஹீரோ அல்லது ஹீரோயின்? நிறைய பேர் இருக்காங்க. யோசித்து தான் விடுபட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லணும். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் சபாபதி, டிஆர் ராமச்சந்திரன் நடித்த படம். அப்புறம் சிவாஜி கணேசன், கமலஹாசன், ரஜினிகாந்த், விஜய் சேதுபதி, நிறைய நடிகர்கள், நிவின் பாலி, நிறைய நடிகர்கள் பிடிக்கும். பெண்கள் சொல்லணும்னா
அது பெரும் பட்டியல். அழகுக்கான பட்டியலும் உண்டு, நடிப்புக்கான பட்டியலும் உண்டு. உங்களுக்கு பிடித்த மற்ற கலைஞர்கள்? நடிகர்களுக்கு தவிரன்னா இந்த தொழில்நுட்பம் பின்னாடி இருக்கவங்கள கேட்குறீங்க. இதுவரையும் நான் அப்படி யாரையும் கவனித்து ரசித்தது இல்லை. எனக்கு முன்னாடி தெரிகிற காட்சியில் தெரியக்கூடிய நடிகர்கள் தான் எனக்கு தெரியுது. இசையை கூட ரசித்தது இல்லைங்க. பொதுவான கேள்விகள். சமீப காலங்களில் உங்களுக்கு மிகவும் பிடித்த படம்? ஒரு கொரிய படம் பார்த்தேன், நோ சாய்ஸ் அப்படின்னு சொல்லி. அது படம் பிடிச்சிருந்தது. பறந்து போக படம் பார்த்தேன், அது பிடிச்சிருந்தது. வாழை பார்த்தேன், மாமன்னன், மாரீசன், நிறைய படங்கள் பிடிச்சிருந்தது. ஏன் படம் பார்க்கிறீர்கள்? முதல் விஷயம், படம் நிறைய உழைப்பாளர்கள், நிறைய உழைப்பு தேவைப்படுற ஒரு விஷயம்னாலும் அது சோம்பேறிகளுக்கு பிடித்தமான ஒரு விஷயம்னு நினைக்கிறேன். ஒரு புத்தகத்தை படிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆகும். ஒரு இடத்த போய் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆகும், ரொம்ப நேரம் ஆகும். 2.5 மணி நேரத்தில் என்னை வேற ஒரு உலகத்துக்கு, வேற ஒரு இதுக்கு போய் ஒரு முழு கதையும் சொல்லி முடிச்சிடுறாங்கன்ற ஒரு சந்தோஷம். அதுக்காக தான் பெரும்பாலும் படம் பார்க்குறது. சினிமாவில் உங்களை ஈர்ப்பது எது? நகைச்சுவை காட்சிகள், கதை அமைப்பு. உங்களுக்கு மிகவும் பிடித்த படம்? சபாபதி. கமல் கே. சம்பந்த முதலியார் எழுதின ஒரு 14-15 நாடகங்களை தொகுத்து தான் அவங்க ஒரு படமாக 1940 ஏவி மெய்யப்ப செட்டியார் அந்த இயக்கத்தில் அந்த படம் வந்துச்சு. ரீமேக் செய்ய ஆசைப்படும் படம்? அயல்மொழி படம். அதோட கதை இப்போ ஐயப்பனும் கோஷியும் மாதிரி தான். ஐயப்பனும் கோஷியும் ரொம்பவும் ஒரு தீவிரமான ஒரு களத்தில் போகும். இது ஒரு நகைச்சுவை களத்தில் எடுத்திருந்தாங்க. 2 எல்லைக்கோட்டில் வசிக்கக்கூடிய 2 ஊர்களினுடைய 2 நபர்கள், ஒருவர் காவலர், இன்னொருவர் திருடன். அந்த 2 பேருக்குமான முரண், அந்த நாட்டினுடைய சட்டம் இந்த நாட்டில் மாறுறது, ஒரு எல்லையை தாண்டிட்டா சட்டம் மாறிடுறதுனால வரக்கூடிய சிக்கல்களை பேசுகிற ஒரு படம். அது இன்றைக்கி ரொம்ப இந்த காலகட்டத்துக்கு எந்த ஒரு சுச்சுவேஷனில் வச்சு எடுக்கலாம். 2 மாநில எல்லையில் வச்சு எடுக்கலாம், 2 நாட்டு எல்லையில், இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் வச்சு எடுக்கலாம். குடியுரிமை சட்டத்தை எல்லாம் நினைவுபடுத்தக்கூடிய, கிண்டல் செய்யக்கூடிய ஒரு இம்சை அரசனாக அது வரும்னு நினைக்கிறேன், அதை திரும்ப எடுத்தால். எங்கே வெளியிடலாம்? நான் சபாபதி படங்களை எடுத்தேன்னாக்கா அது நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரியான இணையதளங்களில் தான் போடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா சபாபதி படத்தை திரையரங்கத்துக்கு கொண்டு வர்றதுக்காக அவங்க 15 படத்தை சுருக்கி ஒரு படமாக ஆக்குனாங்க. நெட்ஃப்ளிக்ஸில் அந்த 15மாவே அதை நம்ம கொண்டு வரலாம், வேறு ஜோனரில் வர்றது. நான் சொன்ன இந்த அயல்மொழி திரைப்படத்தை நீங்கள் படமாக எடுத்தீங்கன்னா அது திரையரங்குகளுக்கு உகந்ததாகவே இருக்கும். எங்கே திரைப்படங்களை பார்ப்பீர்கள்? ஒரு காலத்தில் செல்ஃபோனில் பார்த்துட்டு இருந்தேன், இப்போ லேப்டாப்பில் பார்க்குறேன். செல்ஃபோனில் பார்க்குறத விட எனக்கு லேப்டாப்பில் பார்க்குறது தான் கொஞ்சம் பெரிய திரையாக இருக்கிறதுனால. அப்புறம் தொலைக்காட்சியிலேயே யூடியூப் இணைப்பு, இணைய இணைப்பு இருக்கிறதுனால தொலைக்காட்சியிலையும் பார்ப்பேன். கடந்த ஒரு வருடத்தில் எத்தனை படம் பார்த்திருக்கிறீர்கள்? எங்கே? கிட்டத்தட்ட ஒரு 100 படத்துக்கு மேலே பார்த்துருப்பேன். அதில் ஒரு 85 படங்கள், 85-90 படங்கள் தொலைக்காட்சியிலையும், இதில் லேப்டாப்லேயும் மடிக்கணினிலையும் பார்த்தது தான். ஒரு 10-15 படங்கள், இப்போ திரைப்பட விழாவையும் சேர்த்தா அது ஒரு 25 படங்கள் திரையரங்குகளில் பார்த்துருக்கேன். எப்படி மாதத்தில் 2 முறையாவது திரையரங்குக்கு போய் படம் பார்க்குற வழக்கம் இருந்தது. நீங்களாக தியேட்டருக்கு சென்று கடைசியாக பார்த்த படம்? நாங்களே தியேட்டருக்கு போய் பார்த்த படம் பறந்து போகும். கூடுதலான கேள்விகள். சினிமாவும் சமூகமும், சினிமாவும் வாழ்க்கையும், உங்களுடைய அபிப்பிராயம்? நாம் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த தமிழக, கேரள பகுதிகளில் வாழ்க்கையும் சினிமாவும் ஒன்றோட ஒன்று பிணைஞ்சு போய் தான் இருக்குது. தமிழ்நாட்டினுடைய அரசியல்வாதிகள் எடுத்தீங்க அப்படின்னாக்க கடந்த ஒரு 60-70 ஆண்டுகளாக 1967 ஆரம்பித்து இந்த திராவிட அரசுகள் எல்லாமே திரைப்படம் சார்ந்தவர்களால் தான் முன்னெடுத்து செல்லப்படுகிறது. அதுபோல் மக்களும் திரைப்படத்தோடு சார்ந்தவர்களாகத்தான் இருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை. ஆனால் கேரள பகுதிகளில் திரைப்படம் தனியாக ரசிக்கத்தக்கதாக, பொழுதுபோக்குக்குரியதாக, ஒரு கலை வடிவமாக மட்டுமே பார்க்கப்படுவது.
திரைப்பட ஆட்களுக்குரிய செல்வாக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இங்கேயும் வளர்ந்து கொண்டு இருக்கிறது என்றாலும் அது தமிழ்நாடு அளவுக்கு அது இல்லை அப்படின்னு சொல்லணும். புதியதாக படம் எடுப்பவர்களுக்கு உங்களுடைய அறிவுரை. எனக்கு அது சிரிப்பாக இருக்குது. நான் ஹோட்டல் போய் திங்கிறேன். ஹோட்டல் எப்படி திறக்கணும்னு நான் எப்படி ஐடியா சொல்லுவேன்?